வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இங்க இருக்கா ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ எனக்கு இந்த கேஸில் ஜாவான்னு இருக்குது அப்படின்னா ஜாவாவே எனக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எனக்கு கீ வந்து எனக்கு ஜாவாவே இருக்கணும். ரிசல்ட் வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்ட்ரிங் தான். பட் ஆனால் எஸ் டாட் டூ அப்பர் கேஸாக இருக்குது. அப்படிங்கும்போது என்னமோ கொடுத்துட்டு வர்ற ஸ்ட்ரிங்கையே எனக்கு அவுட்புட்டாகவும் வச்சுக்கணும். இப்போ ஜாவான்னு வருதுன்னா ஜாவாவே எனக்கு ரிட்டர்ன் ஆகணும், கீயாகவும் எடுத்துக்கணும். அதனால நான் ஃபங்க்ஷன் டாட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வர இன்புட்டே திரும்பவும் அதே அவுட்புட்டாக ரிட்டர்ன் ஆகணும்னா நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட். ஓகேவா? ஸோ நம்ம இது கொடுக்குறோம் இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி கொடுக்குறோம். அதுதான். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜாவாங்கிறது எனக்கு அப்பர் கேஸில் திரும்ப ஜாவா பிரிண்ட் ஆகும். ஸ்ப்ரிங்குங்கிறது எனக்கு அப்பர் கேஸில் பிரிண்ட் ஆகும். பூட்டுங்கிறதும் அப்பர் கேஸில் பிரிண்ட் ஆகும். ஸோ ரன் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட்லாம் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் வந்து எனக்கு 4 பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 25 பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்பர் கேஸில் எனக்கு வந்து ஸ்ப்ரிங் பிரிண்ட் ஆயிருக்கு. அண்டென்ல வந்து என்ன சொல்லியிருந்தோம், 13 பிரிண்ட் ஆகும்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 13, அதுக்கப்புறம் 16. ஓகே. ஸோ ஐடென்டிட்டி ரிசல்ட் வந்து ஜாவா 8 பாஸ் பண்ணால் ஜாவா 8 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெத்தட் ரெஃபரன்ஸ் ரிசல்ட் 13. ஸோ இதில் 8 பார்த்தீங்கன்னா எனக்கு 464 பிரிண்ட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம நேம்ஸ் டாட் ஸ்ட்ரீம் எடுத்து மேப் பண்ணியிருக்கனால ஸோ 464 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸோட ரிசல்ட்